பேக் டு மை சேனல். லாஸ்ட் வீடியோவில் இருந்த சேம் அவுட்ஃபிட் தான் இருக்கும். ஏன்னா நான் வந்து இப்போ தான் அந்த லாஸ்ட் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இப்போ இதை வந்து பண்ணுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோ வாஸ் அபவுட் ஃபுல் டைம் ஜாப் சர்ச்சிங் இன் யூகே அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மெயின்லி எப்படி பண்ணலாம் அண்ட் எப்படி வந்து உங்களுக்கு ஜாப் கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் டிப்ஸ்லாம் நான் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ வந்து மறக்காமல் வந்து அந்த வீடியோ வந்து பாருங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து இட்ஸ் அபவுட் பார்ட் டைம் ஜாப்ஸ். ஸோ பார்ட் டைம் ஜாப்ஸ் மெயின்லி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் who is coming over here. அவங்களுக்கு வந்து நான் இந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஜாப் பார்ட் டைம் வந்து எப்படி நீங்கள் வந்து தேடி கண்டுபிடிக்கலாம் அந்த மாதிரி வந்து இதில் நான் வந்து கரெக்டாக சொல்லுவேன். ஸோ இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ as well. ஸோ starting with students are allowed to do only 20 hours per week இங்கே வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற டைமில். அண்ட் நீங்கள் வந்து ஹாலிடேஸில் இருக்கீங்கன்னா வந்து நீங்கள் வந்து ஃபுல் டைம் பண்ணலாம். பட் இந்த ஹாலிடேஸ் வந்து எப்படி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணுன்னா உங்களோட யூனிவர்சிட்டியே வந்து போட்டிருப்பாங்க when is your holiday period. அந்த டைமில் வந்து நீங்கள் ஃபுல் டைம் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டதுக்கப்புறமா பண்ணுங்கள். பிகாஸ் இஃப் யூ டூ எக்ஸ்ட்ரா டைம் நீங்கள் வந்து உங்களோட விசாவில் வந்து ப்ராப்ளம் வரதுக்கு வந்து நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போ வந்து PSW அப்ளை பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ப்ராப்ளம் வரதுக்கு. ஸோ ஒன்லி ஹாலிடே பீரியடில் மட்டும் நீங்கள் வந்து ஃபுல் டைம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கேஷ் இன் ஹேண்ட்லாம் வந்து நீங்கள் எப்படி வேணால் பண்ணிக்கோங்க. பட் ஐ எம் நாட் saying you to do a cash in hand because it is not legal. So இல்லீகலாக பண்ணுறதை விட நீங்கள் வந்து லீகலாக வேலை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு காசு வாங்கிக்கோங்க. கேஷ் இன் ஹேண்ட்லாம் வந்து எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். பட் மோஸ்ட் பீப்புள் டூ. மோஸ்ட் ஆஃப் மை கிளாஸ்மேட்ஸ் டிட் அண்ட் ஐம் நாட் சப்போர்ட்டிங் இட். நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து வாட் டு பேக் ஃபார் கம்மிங் டு யூகே அந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன். அந்த வீடியோவில் நான் வந்து சொல்லியிருப்பேன் நிறையா வந்து உங்களோட சிவி வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. உங்களோட பிரிண்ட் அவுட் இந்த பார்ட் டைம்க்கு அப்ளை பண்ணுற சிவி வந்து ரொம்ப டிஃபைன்டெல்லாம் இருக்க தேவையில்லை. உங்களோட ஸ்கில்ஸ் அண்ட் உங்களோட நாலேஜ் உங்களால் என்ன பண்ண முடியும் அதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணாலே வந்து உங்களுக்கு பார்ட் டைம் கிடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து ஃபுல் டைம் பண்ணுறதுக்கு வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் தேவைப்படும். ஏன்னா இட் இஸ் ஸ்கில் பேஸ்ட். இதுக்கு வந்து நீங்கள் இந்த ஸ்கில்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். லைக் உங்களால் லாங் டைம் வந்து வித்ஸ்டாண்ட் பண்ண முடியுமா, கம்யூனிகேஷன் வந்து உங்களோட கஸ்டமர்ஸ் கூட பண்ண முடியுமா, அந்த மாதிரிலாம் வந்து ஒரு கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து இப்போ நீங்கள் ஒரு பிளேஸ் போகிறீங்க. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு செஸ்டர் போனேன்னா இப்போ நான் வந்து செஸ்டரில் இருக்கும்போது அந்த சிட்டி சென்டர் போயிட்டு என்னோட சிவி வந்து எல்லா கடையிலையும் வந்து நான் ஹேண்ட் ஓவர் பண்ணேன். இஃப் தேர் இஸ் அன் வேகன்சி ப்ளீஸ் கால் மீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டலாம் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு அவங்களோட ஒரு மேனேஜரோ இல்லை அவங்களோட கம்பெனியோட இமெயிலோ அதெல்லாம் நான் வந்து நோட்ஸ் பண்ணிட்டேன். பட் இந்த மாதிரி வேலை கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம்னு தான் சொல்லலாம். ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப எல்லா இடத்துக்குமே போக வேண்டியதாக இருக்கும். அண்ட் அவங்க வந்து வேலை கொடுப்பாங்களா இல்லைன்னு கூட தெரியாது. பட் நீங்கள் வந்து உங்களோட எஃபர்ட் போடுறீங்க அவ்வளோதான். பட் தேர்ஸ் அ சான்ஸ் யூ மைட் கெட். ஸோ இதை வந்து பண்ணாமல் விட்டுறாதீங்க, பண்ணுங்கள். இது இல்லாமல் வந்து ஈஸியாக எப்படி நான் வேலை கண்டுபிடிக்கிறது நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து உங்கள் ரூமில் இருக்கும் போது லேப்டாப்பில் வந்து உங்கள் பக்கத்தில் என்னெல்லாம் கடை இருக்குது அது என்னன்னு பார்த்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தேர் இஸ் லாட் ஆஃப் ரீட்டெயில்ஸ், க்ராசரிஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், அப்புறமா வேர் ஹவுஸ் இந்த மாதிரிலாம் இடம் இருக்கும் போது நீங்கள் இந்த மாதிரி சர்ச் பண்ணுங்கள். இந்த மாதிரி இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் டீட்டெயில்ஸில் நான் வந்து ப்ரைமார்க் இருந்ததுன்னா ப்ரைமார்க்கு வந்து வெப்சைட் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே போனீங்கன்னா கெரியர்ஸ்ன்னு இருக்கும். கெரியர்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களோட லொக்கேஷன் போட்டு தேடினீங்கன்னா அதில் வந்து நிறைய பொசிஷன்ஸ் வந்து ஓப்பனாக இருக்கும். லைக் பார்ட் டைம் வந்து இந்த பொசிஷன் இவ்வளோ ஹவர்ஸ் கொடுக்குறாங்க, இவ்வளோ பே பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதில் மென்ஷனாக இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து க்ராசரி ஸ்டோர்ஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் லிடல், அல்டி, டெஸ்கோ, ஃபார்ம் ஃபுட், செயின்ஸ்பரி, இங்கெல்லாம் ஃபார்ம் ஃபுட், செயின்ஸ்பரி இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஈஸியாகவே வந்து வேலைக்கு சீக்கிரமாக வந்து அவங்க ஜாப் இன்டர்வியூ வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே பாருங்கள். ஆன்லைன் இங்கே இருக்கிற எல்லா கடைக்குமே வந்து ஆன்லைன் வெப்சைட்ஸ் இருக்கும் அண்ட் கெரியர் பேஜஸ் இருக்கும். ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் வந்து தேடுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா, உங்களோட சிவி வந்து நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்க, அதில் அப்ளை பண்ண போகிறீங்க. கண்டிப்பாக எதுலையாவது ஒரு இடத்துல வந்து வேலை கிடைக்கும். நான் வந்து ப்ரைமார்க்கில் ஃபஸ்ட்டு பண்ணேன் அண்ட் தென் மெக்டொனால்ட்ஸில் பண்ணேன். ஸோ மெக்டொனால்ட்ஸும் வந்து இதே மாதிரி தான் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இந்த மாதிரி செயின் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்கும். மெக்டொனால்ட்ஸ், KFC, ஸ்டார்பக்ஸ் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து மறுபடியும் வெப்சைட்டில் போய்ட்டு கெரியர் ஆப்ஷனில் போய்ட்டு அங்கே பார்ட் டைம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அப்ளை பண்ணுங்கள். மெக்டொனால்ட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஒர்க்லாம் வந்து எப்படி இருக்கும்னா வந்து இப்போ நான் ப்ரைமார்க்கில் பண்ணும்போது நான் வந்து எனக்கு வந்து கஸ்டமர் கூட அப்போ பேசுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு கஸ்டமர்ஸ் வரதுக்கு முன்னாடியே வந்து இந்த பேக் அண்ட் ஜாப்ஸ் இருக்கும்ல லைக் ஸ்டாக்கிங் அப் அந்த மாதிரி ஒர்க் தான் நான் வந்து பண்ணேன். ஸோ ஏர்லி மார்னிங் 5 to 9
ஸோ பார்ட் டைம்னால ரொம்ப ஹவர்ஸ்லாம் இல்லைல்ல, ஸோ ஒரு 4 hours 5 hours ஒரு நாள் அந்த மாதிரி தான் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி ஸ்டாக்கிங் அப்போ ஏர்லி மார்னிங் பண்ணிவிட்டு அப்புறமா வீட்டுக்கு போயிடுவேன். ஸோ லுக் அட் திஸ், நான் வந்து ஏர்லி மார்னிங் 5னா வந்து நான் வின்டர் டைமில் பண்ணேன். ஸோ ரொம்ப குளிராக இருக்கும், எழுந்து போய் தான் ஆகணும், கஷ்டமாக தான் இருக்கும். பட் இஃப் யூ வாண்ட் டு டூ இட் யூ ஹாவ் டு டூ இட். அப்போது வந்து இப்போது மெக்டொனால்ட்ஸில் வேலை பண்ணுறதா இருந்ததுன்னா நீங்கள் வந்து வெயிட்ஸ்லாம் தூக்க வேண்டியதாக இருக்கும், அண்ட் ஃப்ளோர் க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்கும், நிறைய ஒர்க்ஸ்லாம் கொடுத்துட்டே இருப்பாங்க, முதுகுலாம் செம்மையாக பெயினாக இருக்கும். இப்போது வந்து என்னை பார்க்குறவங்களாம் வந்து நான் வந்து கஷ்டப்படாமல் வந்து எல்லாமே பண்ணிட்டேன் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிலாம் இல்லை, நான் கஷ்டப்பட்டது எனக்கு மட்டும் தான் தெரியும். மெக்டொனால்ட்ஸில் வேலை பண்ணிட்டு வந்தால் என்னால் படுத்தா எழுந்துக்க முடியாது, அந்தளவுக்கு வந்து ஒரு பாடி பெயின் இருக்கும். பட் மோஸ்ட் பீப்புள் டசன்ட் நோ இட். ஸோ நீங்கள் வந்து கஷ்டப்பட்டால் தான் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று கிடைக்கும், ஓகேவா? ஸோ இஃப் யூ see a third person who is like doing something and you think that they don't do anything and having fun, it's not true. Just for saying. ஸோ நெக்ஸ்ட் வந்து அதுதான், நீங்கள் வந்து என்ன கடை இருக்கோ பக்கத்தில் அங்கே வந்து ஆன்லைன் வெப்சைட்டில் போயிட்டு கெரியர் பேஜஸில் போய்ட்டு அப்ளை பண்ணுங்கள். உங்களோட லொக்கேஷன் போட்டாலே வந்து என்னெல்லாம் பொசிஷன் வந்து அங்கே ஓப்பனாக இருக்குன்னு வந்து காமிச்சிடும். ஸோ நீங்கள் வந்து செப்டம்பர் இன்டேக், அதாவது இப்போ நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்கீங்க வந்து செப்டம்பர் இன்டேக் வந்து வரீங்க. ஒரு ஃபியூ மந்த்ஸ் கிடைக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும் வேலை. பட் இப்போது இந்த டிசம்பர் டைம் நவம்பர் டைம் அந்த டைம்லேயே வந்து ஸ்டார்ட் ஆயிரும், ஓகேவா? இந்த மாதிரி கிறிஸ்மஸ் டெம்ப்னு சொல்லிட்டு ஜாப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். லைக் இட் மீன்ஸ் கிறிஸ்மஸ்க்காக டெம்ப்ரரியாக வந்து உங்களை வேலைக்கு எடுப்பாங்க, பட் அதுலேயும் வந்து உங்களை பர்மனெண்ட்டாக கொஞ்சம் கண்டினியூ பண்ண விடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஜாப்ஸ் வந்து நிறைய இடத்துல வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ கிறிஸ்மஸ் டெம்ப்ன்ற ஜாப் வந்து தேடி பாருங்கள், ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கா, ராயல் மெயிலையும் வந்து கிறிஸ்மஸ் டெம்ப் ஜாப் வந்து நிறைய ஓப்பன் பண்ணுவாங்க, அங்கேயும் வந்து ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இங்கே வரவங்க வந்து நிறைய பேர் வந்து இங்கே ஸ்பான்சர்ஷிப் கிடச்சி இங்கே செட்டில் ஆகணும்னு நினைக்கிறாங்களாம் வந்து இங்கே வந்து கேர் ஹோம் ஜாப்ஸ் வந்து போவாங்க பார்ட் டைமுக்கு. ஸோ இப்போ நீங்கள் வந்து கேர் ஹோம் ஜாப்ஸ் போனீங்கன்னா வந்து அங்கேயே வந்து நீங்கள் வந்து ஃபுல் டைமாக பண்ண ஆரம்பிச்சுட்டு அப்புறமா வந்து அங்கேயே வந்து உங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப்லாம் கொடுப்பாங்க. ஸோ எனக்கு வந்து இந்த கேர் ஹோம் ஜாப்ஸ் வந்து எனக்கு பர்சனலி எனக்கு வந்து செட் ஆகாது, அதனால தான் நான் வந்து அந்த பக்கம் போகல. பட் இட் இஸ் அ வெரி ஈஸியர் ஜாப் டு கெட் அண்ட் யூ கேன் டூ இட் வெரி ஈஸிலி. காசும் வந்து நல்லா கிடைக்கும். மற்ற ஜாப்ஸோட கம்பேர் பண்ணும் போது கேர் ஹோம் ஜாப்ஸ், இந்த மாதிரி கேர் ஜாப்ஸ், என்ஹெச்எஸ்ல என்னெல்லாம் ஒர்க் பண்ணுறீங்களோ உங்களுக்கு வந்து நிறையா மணி கிடைக்கும் கம்பேரிட்டிவ் டு அதர்ஸ். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து இப்போ நீங்கள் வந்து என்ஹெச்எஸ்க்காக ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களோட என்ஹெச்எஸ் ஃபீ வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகிடும். நிறைய பேருக்கு வந்து இது தெரியாது. இப்போ நீங்கள் வந்து என்ஹெச்எஸ்க்காக ஒர்க் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து என்ஹெச்எஸ்க்கு வந்து பே பண்ண தேவையில்லை, அண்ட் பே பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு வந்து காசு ரிட்டர்ன் ஆயிரும். இது வந்து நிறைய பேர் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்க, பட் ஐ எம் டெல்லிங் யூ. ஏன்னா என்னோட ஒன் ஆஃப் த ஹவுஸ்மேட் ஹூ இஸ் ஒர்க்கிங் ஃபார் என்ஹெச்எஸ், அவங்க வந்து பிஎஸ்டபிள்யூக்கு 2 years வந்து அவங்க என்ஹெச்எஸ்க்கு வந்து பே பண்ணியிருந்த அமௌண்ட் வந்து அவங்க ரிட்டர்ன் வந்து இன்ஸ்டால்மெண்ட்ஸாக தான் வரும், ஒரு 3 installments அந்த மாதிரி ரிட்டர்ன் வரும். ஸோ இட் இஸ் பெட்டர் டு ஃபைண்ட் அ ஜாப் இன் என்ஹெச்எஸ். இட் இஸ் மேண்டட்டரி இல்லை, லைக் இது வந்து ஹாஸ்பிட்டலில் தான் போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு இல்லை. என்ஹெச்எஸ்லேயே வந்து நிறைய பொசிஷன்ஸ்லாம் இருக்குது, அதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து போகலாம். ஐ might do as well in future, I'm not sure. ஸோ நெக்ஸ்ட் வந்து சேலரி பற்றி வந்தீங்கன்னா சேலரி வந்து மினிமம் வேஜ் தான் கிடைக்கும். ஸோ வந்து நீங்கள் மினிமம் வேஜ் எவ்வளோ என்ன உங்களோட ஏஜ் பொறுத்து தான் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து யூகே வெப்சைட்டில் போய்ட்டு மினிமம் வேஜஸ் ஃபார் யூகே அப்படின்னு போட்டிருந்தீங்கன்னா வந்து இந்த பர்டிகுலர் ஏஜ் வந்து இவ்வளோ, இந்த பர்டிகுலர் ஏஜ் வந்து இவ்வளோ அப்படின்னு இருக்கும். இப்போ உங்களோட எம்ப்ளாயர் வந்து இந்த மாதிரி நீங்கள் லீகலாக ஒர்க் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து மினிமம் வேஜ் அது இல்லைன்னா அதோட ஹையாக தான் கொடுப்பாங்க, லோவாக வந்து கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் இல்லீகலாக போயிட்டு ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து கேஷ் இன் ஹேண்டாக போய் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து மினிமம் வேஜோட ரொம்ப கம்மியாக தான் கொடுப்பாங்க. பட் யூ கேன் டூ how many hours you can do. I'm not supporting it really. அண்ட் நீங்கள் வந்து இந்த மாதிரி பிரைமார்க்கு, மெக்டொனால்ட்ஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இடத்துலலாம் வந்து வேலை பண்ணுறீங்க. வேர் ஹவுஸ் பற்றி எனக்கு தெரியல, பட் இந்த மாதிரி ஒரு வெல் நோன் இடத்துல வந்து நீங்கள் வந்து வேலை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் 15% வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஈவன் இன் செயின்ஸ்பரியில் வந்து நீங்கள் வேலை பண்ணுறீங்கன்னா வந்து ஆர்கோஸ் இருக்கும், ஆர்கோஸ் கனெக்டட் தான் வந்து செயின்ஸ்பரி. ஆர்கோஸில் வந்து எலக்ட்ரானிக்ஸ்லாம் கூட இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எலக்ட்ரானிக்ஸ் கூட 15% டிஸ்கவுண்ட்டில் வாங்கலாம். ஈவன் மை ஃபோன் ஐ பாட் இட் வித் அ டிஸ்கவுண்ட், ஓகேவா? என்னோட ஐஃபோன் வந்து நான் டிஸ்கவுண்ட்டில் தான் வாங்கினேன் ஆர்கோஸ்லேருந்து. ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். And I would say it is better to work in retails and groceries than any restaurants, okay va?
இந்த மாதிரி செயின் ரெஸ்டாரண்ட்ஸ் லைக் மெக்டொனால்ட்ஸ், கேஎஃப்சி, ஓகே நீங்கள் வந்து மோஸ்ட்டாக இந்த மாதிரி பிரிட்டிஷ் இருக்கிற இடத்துல வந்து வேலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா தே நோ ஹவு டு மேனேஜ் யுவர் ஹவர்ஸ் அண்ட் உங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஒர்க் கொடுக்கணும்னு அவங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இந்த மாதிரி கடையில் வந்து ப்ரைமாக்லாம் வந்து எக்ஸப்ஷனல். நான் பண்ண ப்ரைமாக் வந்து ரொம்ப சூப்பர், ஓகேவா? அங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன்னு கூட கண்டுக்க மாட்டாங்க. பட் ஐ டூ மை ஒர்க், ஐ கோ டு ஹோம், தட் செட். யாருமே வந்து என்னை புஷ் பண்ணவே மாட்டாங்க, நீங்கள் வந்து இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து சில ஒர்க் இருக்கும், நான் அதை முடிச்சிடுவேன். அவங்க வந்து இங்கே இப்போ ஒர்க் இல்லை, அங்கே போய்ட்டு பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் நான் வந்து போய் பண்ணிடுவேன். யாருமே வந்து நீ இதை பண்ணுன்னு சொல்லிட்டு வந்து ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு பிரிட்டிஷ் கூட வந்து ஒர்க் பண்ணுறீங்கன்னா, இதுவே வந்து நீங்கள் ஓகே நான் வந்து ஒரு இந்தியன் கடையில் போய்ட்டு வேலை பண்ணுறேன், அவங்க he will be helping me அப்படின்னு நினச்சா டோட்டலி ராங். இந்தியன் பாகிஸ்தானி கடையில் போய்ட்டு நீங்கள் வேலை பண்ணீங்கன்னா அவங்கள வச்சு செய்வாங்க. ஒரே ஒரு நாள் சும்மா ட்ரை பண்ணேன், நான் ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் போய்ட்டு பார்ட் டைம் பண்ணேன். அழுதுட்டேன் நான். என் காசு கொடுங்க நான் போகிறேன்னு சொல்லிட்டு அப்புறமா நான் அங்கேருந்து வந்துட்டேன். அப்புறமா வந்து இப்போது நீங்கள் ஒரு பார்ட் டைம் தேடுறீங்கன்னா கூட வந்து உங்களுக்கு நிறைய ரிஜெக்ஷன்ஸ்லாம் வரும். அதை வந்து நீங்கள் ரொம்ப மனசில் எடுத்துக்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் இப்போ தான் வந்து புதுசாக வந்திருப்பீங்க இங்கே படிக்கிறதுக்கு. அதை வந்து நீங்கள் மனசில் ரொம்ப எடுத்துகிட்டு என்ன ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குதுன்னு நினச்சிட்டு ஒரு டிப்ரெஸ் ஸ்டேட்டுக்கெலாம் வந்து போயிடாதீங்க. ஏன்னா வந்து நீங்கள் அப்ளை பண்ண ஏதாச்சும் ஒரு ஜாப் கிடைக்க தான் செய்யும். அட்லீஸ்ட் ஒரு 1 month ஆகுமே, டைம் கொடுங்க. நீங்களும் இங்கே வரதுக்கு வந்து செட் ஆகணும், எல்லாமே பண்ணணும். ஒரு பேஷன்ஸ் வந்து வச்சுக்கோங்க மனசில். பேஷன்ஸ் இருந்தால் தான் வந்து எதுவுமே வந்து லைஃப்பில் பண்ண முடியும். பட் last thing I would say, I believe in you and you can surely get a job. இன்னும் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஜாப் ரிலேட்டட் ஏதாச்சும் ஒரு டவுட்னா என்கிட்ட வந்து கேளுங்க. பட் எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். ஏன்னா நான் ஸ்டூடெண்ட்டாக இருந்து இங்கே வந்ததுனால தான் வந்து எனக்கு இந்த மாதிரி நாலேஜ்லாம் இருக்குது. நீங்கள் வந்து டேரெக்டாக ஜாப் பற்றி கேட்டிங்கன்னா, அங்கேருந்து வேறு கண்ட்ரிலேருந்து இங்கே வரணும் எனக்கு அந்த மாதிரிலாம் கேட்டிங்கன்னா எனக்கு வந்து ஐடியா இல்லை சொல்கிறதுக்கு. ஐ எம் ரியலி சாரி டு சே திஸ். பட் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கேளுங்க. ஐ வில் பி ரியலி open up to help you with anything like getting a job and accommodation. Next வந்து நான் accommodation பற்றி வீடியோ பண்ணுறேன் in future for the days. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் ஃபன். இங்கே வந்து நல்லா படிங்க, இங்கே வந்து என்ஜாய் பண்ணுங்கள், எல்லா லைஃப்பும் வந்து மேனேஜ் பண்ணிவிட்டு ஒரு பேலன்ஸோடு இருங்க. ஸோ வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க. until then bye bye, it's little tour.